காடை வேட்டையாட வந்திருக்கோம். எல்லா கண்ணையும் செட் பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்றலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காடை வேட்டையாட வந்திருக்கோம். நம்ம பழைய முறைப்படி பார்த்திங்கன்னா கால் கண்ணி வச்சு காடை வேட்டையாட போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாம். அப்படி மாட்டுனுச்சுன்னா வச்சுங்களேன், ஃப்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்றலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படிங்கிற பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம காடை பிடிக்கிறதுக்கு முதல்ல கண்ணி ரெடி பண்ணிக்கணும். அது எப்படின்னு உங்களை சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு இருக்குது. நரம்பு ஒரு 4 குச்சி வெட்டிக்குங்க. வெட்டிட்டு இப்போ அந்த எல்லா குச்சியும் தரையில் அடிக்கிற மாதிரி நல்லா சீச்சிக்கணும். ஒரு சைடு சீச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி தரையில் அடித்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷார்ப்பாக சீச்சுங்க. இதே மாதிரி நான் 4 குச்சி எடுத்துருக்கேன். 4 குச்சி சீச்சிட்டு உங்களுக்கு காமிக்க எப்படின்னு. அதே மாதிரி கண்ணி செட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு காடி மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த நரம்பு கட்டும்போது உருகிட்டு போகாமல் இந்த இடத்துல காடி எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் உருகாது. அதுக்காண்டி ஒரு காடி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம குச்சியை செதுக்கியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல காடி போட்டுங்க. அப்போ தான் கண்ணி உருகாது. இப்போ நான் நரம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த நரம்பு சுருக்கு மாதிரி போட்டு இதில் கட்டிக்க போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நரம்பு வெட்டிக்குங்க. வெட்டிட்டு இந்த கம்பு குச்சியில் ஒரு முடிச்சு போட்டுருவோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த காடி வெட்டியிருக்கும்ல, வெட்டினதுக்கு சென்டராக போட்டுக்கணும். அப்போ தான் இந்த பக்கமும் அதை மாட்டிட்டு இங்கிட்டு இழுக்கும்போது மேலே உருக்கிட்டு வராது. இது பாருங்கள், நம்ம கண்ணி சுருக்கு போட்டாச்சு. இந்த மாதிரி இப்படி மாட்டும் போது யாருங்க இழுக்கும்போது கரெக்டாக சுருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி விரிச்சிட்டோம் வந்துடணும். பார்த்துங்க, நல்லா கரெக்டாக அங்கிட்டு காலை வச்சுட்டு வரும்போது கரெக்டாக மாட்டிக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு தேவையான கண்ணை செட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை அடித்து வைக்க போகிறோம். காடை பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, அதுக்கு இந்த காட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியுது. நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குத்தி வச்சுட்டு மாட்டுறாங்கிறது பார்க்கலாம். வாங்க. இப்போ பாருங்கள், அந்த காட்டை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஈஸ்டம் போதுமா நல்லா அடர்த்தியாக இருக்குது. இந்த மரத்தில் காடை தெரியும். தோரத்தில் ஊற்றி வைக்குமாங்க. இல்லை இந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்று குத்தி வச்சுக்குவோம். இந்த இடத்துல தொண்டு மாதிரி போகுது. சூடா முள்ளூடா பார்த்து வாங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு தொண்டு மாதிரி போதா, அந்த இடத்துல ஒன்று குத்தி வச்சுக்குவோம். அந்த செல்லித்தூரில் குத்தி வச்சுக்குவோம். மூக்கு கொத்தி விடாமல் கையில். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இருந்தாருங்க, நல்லா கண்ணி தரையில் இந்த மாதிரி ஓரளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அடித்து வச்சுருக்கேன். அந்த தொண்டுலேருந்து இப்படி வரும்போது கரெக்டாக இப்படி இப்படி மாட்டிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி மாட்டிக்க கிடக்கும். கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்குவோம். அதே மாதிரி கரெக்டாக தொண்டு இந்த தொண்டு மாதிரி தெரியுதோ அந்த அடித்து வச்சுக்குவோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொன்று அடித்து வச்சுக்குவோம். நான் ஒன்றில் மாட்டேன்னா இன்னொன்று மாட்டிக்கிறோம். ஓகே, இதில் மாட்டிக்கிச்சு இருக்கு. என்னது குறுக்கள் அந்த கம்பியை மறந்துட்டியே. சுருக்கு எடுத்துட்டாச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒன்று சுருக்கு செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சுருக்கு போட்டிருக்கோம். இந்த இடத்துல சென்டரில் ஏதாச்சும் குப்பை மாதிரி போட்டு அதை நம்ம கொலையை போட்டு அடைச்சிடுவோம். இந்த இடத்துல அப்படியே தெரியாத அளவுக்கு இப்படி மறைச்சி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் குப்பை போட்டு குப்பையாக இருக்கிறது ஒன்றும் தெரியாது.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு பார்ப்பாங்க. சூரமெல்லாம் இருக்குது. வேட்டியில் மாட்டிக்கிட்டா வெறும் சூரமெல்லாம் இருக்குது. இந்த ஓரத்தில் இருந்து அடிச்சுக்குவான். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணையும் செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் மாட்டிருக்கா இல்லையான்ட்டு. ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு வந்து பார்ப்போம். இந்த மாதிரி புதரில் தான் வந்து நல்லா ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தோம், அதனால் வந்து அடித்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக மாட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப சூரமுள்ளாக இருக்குது. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணி செட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிருக்காங்க போய் பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணி போட்டிருக்கோம். இதாங்க போவோம். சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கியோ தெரியல மக்களே, சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. வாங்க போய் மாட்டிக்கிறது பாரு. மாட்டிக்கியா எங்கே இங்கே வரையும் உட்காந்துருக்க வரியா? இங்கே அப்படி மக்கள் இங்கே பாருங்க, ஒரு காடை மாட்டிருக்கு. இருங்க பார்ப்போம். ஜாருங்க மக்களே, இங்கே பாருங்க ஒரு பெரிய காடை. ஜாருங்க கரெக்டாக காலிலே மாட்டிருக்கு. இங்கே பாருங்க கண்ணி பாருங்கள், நம்ம கரெக்டாக தூரில் அடிச்சிருக்கோம். நண்பர்களே, ஒரு வழியாக வெற்றிகரமாக நம்ம காடை பிடிச்சிட்டோம். எப்படி குச்சியோட எடுத்துக்கு போயிருமா? அங்கிட்டு போய் எடுத்துக்குவோம். எடுத்து குச்சி எடுத்துக்கோ. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்துருங்க நம்ம கண்ணிலேருந்து கரெக்டாக மாட்டிக்கிச்சு. யாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கு போவோம். அந்த பக்கத்தும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 கண்ணி அடித்து வச்சுருப்போம். அதை கடக்கான பார்த்து போடுவாங்க. இன்னொரு கண்ணி பிடிங்கிட்டு போகிற மாதிரியா? இருக்கட்டும் விட, அது மாட்டு பார்த்துக்குவோம். அடுத்த தடவை மாட்டுனுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். அப்புறம் மாட்டி வந்து பார்ப்போம். மாட்டு அதே மாதிரி அங்கிட்டு மாட்டிச்சுன்னா எடுத்து போகலாம். அதை அப்படியே வச்சுக்குவோம். அடுத்த தடவை மாட்டினா யூஸ் ஆகும். பார்த்து பார்க்க சூறாமுள் இருக்குது. இங்கே ஒன்று மாட்டின மாதிரி இல்லைடா இருக்குது. நண்பர்களே, இந்த விட்டு மாட்டலை. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று தான் மாட்டிருக்கு. ராயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை கொண்டு போவோம். சூறாமுள் தான் இருக்குது நிறையா. நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எவனும் வரமாட்டான்னு உள்ளே வந்து தெரியுமா என்னன்னு தெரில. ஆள் நடமாட்டுற இடத்துல அது கண்ணிலே பார்க்க முடியாது. இந்த மாதிரி 10 கிலோமீட்டர் தான் பார்க்க முடியும். நமக்கு இந்த ஒரு காடை வந்து கிடச்சிருக்கு. வாங்க மற்றெல்லாம் இருக்கட்டும். இப்போ கிடச்சுன்னா அப்புறம் மாற்றுக்குவோம். இப்போ இதை கொண்டு போய்ட்டு நம்ம உரிச்சு நம்ம சமைக்கிற வேலையை பார்ப்போம். வாங்க போகலாம். டேய், அதையும் அடிச்சு வைக்க வேண்டியான ஒரு வழியா? அதையா? ஆமாம், அது அந்த கண்ணி இருக்குல்ல, அதோட அடிச்சு வைக்க வேண்டியானே. உரிக்கிறா இப்போ? ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அது வந்து உரி எடுத்துக்குவோம். பார்த்து மெதுவாக ஒரு ராடே உரிட்டு போயிடாம. ஓடி இருக்கான். பார்த்தீங்கன்னா விரட்டி பிடிச்சிட்டான். நம்ம ஒரு நாய் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சப்போர்ட்டுக்கு இல்லைன்னா அது செடிக்கு ஓடி இருக்கான். பிடிக்கிற சிரமம். ராங்க போய் போய்ட்டு சமைப்போம். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய காடை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ரெடி எடுத்து வச்சுட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் போட்டிருக்கோம் மசாலா சாடுறதுக்கு. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்குவோம். முதல்ல வந்து இந்த கரம் மசாலா கொட்டிக்குவோம். கரம் மசாலா தெரியுதா? தெரியுது. வீடியோவில் தெரியல, நல்லா காமிச்சிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அது சொல்லுதுடா நாய். நீ கொஞ்சம் போட்டுக்குங்கிற நாய் சொல்லுது. அடுத்து வந்து பெப்பர் தூள் அது கொஞ்சம் போட்டுக்குவோம். அடுத்து வந்து வீட்டு மிளகாத்தூள் வயசா சும்மா போடு காரம் நல்லா போடு. பயிர் எடுத்துக்கொண்டு தப்பாதும் கிடைக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மசாலா. திருப்பி ஜாமீன் சிக்கன் மசாலா. ஐயா எடுத்துக்கிறேன். சிக்கன் மசாலா போட்டுக்குவோம் நண்பர்களே. இங்கே அருவா சிக்கன் மசாலா கொட்டிக்கிறோம். எனக்கு நாய் பண்ணதாண்டா சிரிப்பாக வருது எனக்கு. நீ சொல்லிக்கிருக்க நாய் அப்படிங்குது பாருங்க. அது போதும்ல? போதும். போட்டுக்க. ஓகே, ஏன்னா எல்லாத்துக்கும் சாரணும்ல. எல்லாமே போட்டாச்சு. அதில் கடைசியாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். லைட்டாக போட்டுக்க. நான் கையில் எல்லாம் அதுக்காண்டி எடுத்துக்கிறேன். போதும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்குவோம். ஓகே தானே? சால்ட் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம்.
நம்மளோட காடை எடுத்து போட்டு நல்லா வந்து மசாலா சார மாதிரி எல்லாத்துக்கும் தேய்ச்சி போட்டு எடுத்துக்குவோம். நல்லா உள் பக்கம் கலத்து எல்லாத்துக்கும் நல்லா தடவி இருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட காடையில் நல்லா மசாலா போட்டு நல்லா சூப்பராக எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம அதுக்கப்புறம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வச்சுக்குவோம். இப்போ வந்து அடுப்பை செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சட்டி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். வேறு நம்ம எண்ணெயும் எடுத்துக்குவோம். வாங்க. வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய காடை வந்து மசாலா தர காடை வந்து எடுத்து போட்டு வரைச்சிக்கலாம். இது போட்டோன்னே பார்த்திங்கன்னா கிண்டக்கூடாது. போட்டோன்னே ஒரு சில அப்படியே கடற்கரை 2 சேர்ந்து எண்ணெய் பத்தலைன்னு நினைக்கிறேன். காடை ஃப்ரை பார்த்திங்கன்னா தயார் நிலையில் உள்ளது. இப்போ வந்து நம்ம இறக்கிடுவோம். இங்கே பாருங்கள் நல்லா உள்ளே வந்துருச்சு. அப்படி பாருங்கள். அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடுவோம். இன்னும் வேறு லெவலில் வந்துருக்கு. நைட்டு அந்த எண்ணெயை அடியை விட்டுட்டு அப்படியே எடுத்து தட்டில் வச்சுருவோம். லைட்டாக எண்ணெய் வடி வச்சுருவோம். ஓகே வச்சுருவோம். இங்கே பாருங்கள். அவ்வளோதான். ஒன்று தான் மாட்டிருச்சு. நிறையா மாட்டியிருந்தா நம்ம வந்து நிறையா பண்ணியிருக்கலாம். ஒன்று மாட்டுறதுனால வந்து ஒன்றா வறுத்துட்டோம். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காடை ஃப்ரை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், வெங்காயம்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் சாப்பிடுவோமா? எதுங்க நீங்கள் ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் மாதிரி லெக் பீஸ் இல்லைங்க. வரமாட்டேங்குதுரா. நல்லா வெந்துருச்சு. உனக்கு வந்துருச்சு. நமக்கு ஒரு லெக் பீஸ் கிடச்சிருச்சு. நீங்கள் எடுத்துங்க. யாருங்க அப்படிங்க வந்துருங்க. அப்படி யாருங்க காடை லெக் பீஸ் சாப்பிட போகிறோம். அதை வந்து சாப்பிட போகிறோங்கிற விட எப்படி சாப்பிட்றங்கிற தான் விஷயமே இருக்குது. எப்படி சாப்பிடணும்? இதை எடுத்து லைட்டாக இதை வச்சு ஆனியனோட எடுத்து எப்படி இருக்கு? வீட்டு வரணும். சூப்பராக இருக்கு. இதாவது லெக் பீஸான மகிமையை இப்படி வச்ச நமக்கு அந்தளவுக்குலாம் சாப்பிட தெரியாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுவோம். நண்பர்களே, உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. ஆனியோட சின்ன சூப்பராக இருக்கும். இப்படி வெங்காயத்தோட கடிச்சிக்கணும்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் காடை போய் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன ஒருத்தன் நீ வரலையா? உனக்கு வேண்டாமா? என்ன வா அப்படியா அப்படியா அப்படியா. நான் தாண்டா நன்றி இப்போ அப்படியா பிடிச்சிருவோமா? வச்சு சாப்பிடு. நல்லா வெந்திருக்கு. கறி சூடாக இருக்குது. இன்னும் மசாலா போட்டால் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. மசாலாலாம் உள்ளே போயிட்டு
இந்த உள்ள ஸ்டபுள் தான் மாவு வந்துடும் அங்கே ஒரு மாவாக இருக்காது இந்த ஆனியனோட வேறு லெவலு இங்கே இருக்காது இந்த மாதிரி தான் நிறையா மாட்டலை அது அப்புறமாட்டு சரி உங்களுக்கு ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா காடை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், அந்த வீடியோ வந்து ஒன்று சொல்லி ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த கடை, இது வந்து காட்டில் மாட்டினது கிடையாது. நாங்கள் சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுங்கிறக்காண்டி சும்மா மாட்டின மாதிரி இருந்து ட்ரை பண்ணோம். யாரும் தப்பாக நினச்சிக்கேன்னா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய். பாய்.